ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்றைக்கி நம்ம உருண்டை குழம்பு ரெடி பண்ணோம்லங்க. அடுத்த நாள் எனக்கு உருண்டை குழம்பு தான் வேணும்னு சொல்லிட்டா ரேஷ்மா. அவள் உருண்டை போட்டு சாப்பிடல அப்படின்றதுக்காக உருண்டை குழம்பும் வடையும் காலையில் அவளுக்கு சுட்டுட்டு லஞ்ச் பாக்ஸ் கட்டி அமிச்சேன். காலையில் டிஃபனுக்கே வடை தாங்க வச்சு சாப்பிட்டா. அவள் சாப்பிட்டு கிளம்பின பிறகு தான் நானும் டேரனும் உட்காந்து காஃபி குடித்தோம். அதுக்கப்புறமா கிச்சன் எல்லாம் க்ளீனாக தொடச்சி அடுத்து வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு. ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் தாங்க உருண்டை குழம்பு இருந்துச்சு, அதனால் எங்களுக்கு மட்டும் ஏதாவது செஞ்சுக்கலாம் மத்தியானம் சாதம் வச்சுட்டு அப்படின்னு டேரனுக்கு தோசை ஊற்றி கொடுத்தேன். ஆப்பத்துக்கு தான் ஊற போடுறேன். ஒரு காப்படி இட்லி அரிசி, ஒரு காப்படி பச்சரிசி, ஒரு கைப்பிடி உளுந்து, ஒரு அரை ஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு நம்ம ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்தோன்னா ஆப்பத்துக்கு மாவு ரெடி ஆகிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆப்ப மாவு அரைச்சி பாருங்கள். சாதம்லாம் சேர்க்காதீங்க. சாதம்லாம் நம்ம சேர்த்து அரைக்கும் போது பார்த்திங்கன்னா ஆப்பம் சாப்பிடவே முடியாது, திகட்டும். அதனால் சாதம் சேர்க்காம தான் நான் எப்போயுமே ரெடி பண்ணுவேன். நான் வேளாங்கண்ணியில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது அது. அடுத்து மல்லியும் காய வச்சு அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டேங்க.